இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 3வது நாளின் காலை வேளை காணும்படியாய் செய்து தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். நாம் கடந்த 2 நாட்களிலும் கூட கர்த்தரின் நாமங்கள் என்னென்ன, அதனுடைய பொருள் என்ன, அந்த நாமங்கள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு செயல்படுகிறதா இருக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்து வந்தோம். முதல் நாளில் நாம் பார்த்தோம் எல்ரோயி என்று சொல்லி, என்னை காண்பவர், என்னை காண்கிற என் தேவன் என்று சொல்லி பார்த்தோம். 2வது நாளிலே மக்னாயும் தேவனுடைய சேனையாகிய கர்த்தர் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த 3வது நாளிலே மற்றொரு தேவனுடைய பெயர் யெகோவா ஒசேனு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த யெகோவா ஒசேனு அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? உண்டாக்குகிற கர்த்தர் அல்லது உருவாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். நம் சங்கீதம் 95:6 வாசிக்கின்றோம், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். பாருங்க, நம் கர்த்தர் யார்? நம்முடைய ஆண்டவர் யார்? நம்மை உருவாக்குகிறவர், நம்மை உண்டாக்குகிறவர். நம்முடைய தாயின் கர்ப்பத்திலே நம்முடைய கரு உருவாகும் போதே நம்மை உருவாக்குகிற யார்? அந்த நம்முடைய கருவை உருவாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். பாருங்க, அந்த சமயத்திலிருந்தே நம்முடைய தாயின் வயிற்றிலே நம் கருவாக உருவாகும் போதே அவர் நம்மை கவனித்து கொண்டே இருக்கின்றார், நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நாம் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். கர்ப்பத்திலே மாத்திரமல்ல, அந்த கர்ப்பத்தின் நாளிலே கருவாக இருக்கும் பொழுதிலிருந்து இன்று வரைக்கும் அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கின்றார். நாம் நம்முடைய ஒளிப்பிடத்திலே உருவாக்கப்படும் போது அழகாக தாவீது ராஜா சொல்கிறார், நான் ஒளிப்பிடத்திலே உருவாக்கப்படும் போது உடைய கண்கள் என்னை கண்டது, என்னுடைய கருவை கண்டது. தாயுடைய கர்ப்பத்தை நுழைஞ்சு யாரும் பார்க்க முடியாது இல்லையா? ஆனால் அந்த கருவை கூட யார் காண்கிறா? அந்த யெகோவா ஒசேனுவாகிய கர்த்தர், உருவாக்குகிற கர்த்தர் என்னுடைய கருவை உடைய கண்கள் கண்டது என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறான் இல்லையா? இன்னும் நாம் ஏசாயா 43:1 வாசிக்கின்றோம், யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி அதுக்கு பின்பாக அநேக ஆசீர்வாதங்களை, அது அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கின்றார். அப்போ நம்ம உருவாக்குகிறவர் யார்? நம்மை உண்டாக்குகிறவர் யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவரே நம்மை உருவாக்குகிறவர், அவரே நம்மை உண்டாக்குகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சோதனைகள், வேதனைகள், பாடுகள் பெருகும்போது நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? யெகோவா ஒசேனுவாகிய கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நமக்கு ஒரு சோதனை வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது ஏன் 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 நீ கொஸ்டின் கேட்டு 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 நமக்குள்ளே நாம் மனமடிவாகிறோம். ஆனால் அது அல்ல. நமக்கு பாடுகளும் பிரச்சனைகளும் வரும்போது நாம் நினைக்கணும், ஆண்டவர் என்னை உருவாக்குகின்றார், ஆண்டவர் என்னை உருவாக்குகின்றார்னு சொல்லி. அந்த உலைக்களத்திலே ஒரு உலோகமானது அடிக்கப்படும் போது எப்படி இருக்கும்? அது ஒரு புதிய ஒரு பாத்திரமாக வனைவதற்காக அந்த உலைக்களத்தில் அது அடிக்கப்படுகிறது இல்லையா? அது அந்த குயவனுடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணை போல நாம் இருக்கிறோம். நம்ம அந்த குயவன் எவ்வாறு தனக்கு விருப்பமான ஒரு பாத்திரமாக அதை வனைகிறானோ அதை போல நாம் முழுவதுமாக அவருடைய கரத்திலே கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறவராக இருக்கின்றார். சோதனையில் வந்த உடனே நாம் என்ன செய்யறோம்? பின்வாங்கி போய் விடுகிறோம் இல்லையா? இல்லை, என்னை ஆண்டவர் உருவாக்குகிறார் என்று சொல்லி நினைச்சு பாருங்க. நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் ஆனாலும் சரி, பாடுகள் ஆனாலும் சரி, வேதனைகள் எல்லாருக்கும் உண்டு. இதை பேசிக்கொண்டிருக்க எனக்கும் அநேக பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் வேதனைப்படுகிற நேரங்களில் எனக்கு ஒரு பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணுறேன்னு சொன்னால் நான் உடனே நினைப்பேன், இந்த பிரச்சனையின் மூலமாக ஆண்டவர் என்னை உருவாக்குகின்றார், ஏதோ ஒரு நோக்கத்துக்காக என்னை உருவாக்கின்றார்னு சொல்லி இந்த பாடல் வரி இவ்வாறு சொல்லுதுல, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. பாருங்க, உடைக்கப்படுகிற ஒவ்வொரு நேரங்களிலெல்லாம் நாம் உருவாக்கப்படுறோம். அவருடைய கிருபையினாலே நாம் புதிய ஒரு பொருளாக நாம் உருவாக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்கள். உங்களுக்கு பிரச்சனை ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. ஆண்டவர் நீ ஏதோ ஒரு நோக்கத்திற்காக உருவாக்குறான்னு சொல்லி பாருங்கள். நாம் வேதத்திலே யோசேப்பை எடுத்துட்டோன்னு சொன்னால், இந்த யோசேப்பு எகிப்தின் அதிபதியாக மாறுவதற்கு முன்னால்
அவன் பட்ட பாடுகள் எல்லாம் நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அவனுடைய சகோதரர்களால் வெறுக்கப்படுகிறான், குழியிலே கொண்டு தூக்கி போடப்படுகிறான், இஸ்மவேலரிடத்திலே விற்கப்படுகிறான். அது மாத்திரம் அல்ல, சரி விற்று போட்டாச்சு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் பாருங்கள், அந்த போத்திபாருடைய வீட்டுக்கு போகிறான், அடிமையாக வேலை செய்கிறதுக்கு போயிடான். ஆனால் அங்கேயும் போத்திபாருடைய மனைவினாலே அவனுக்கு கிடைத்த பரிசு என்னது? சிறைச்சாலை தான். அப்போ அந்த சிறைச்சாலையிலும் இருக்கும்போது அவன் நினச்சிருக்கலாம், ஏன் நான் இவ்வளவு ஆண்டவருக்காக வைராக்கியமாக பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும்னு சொல்ல நினச்சேனே, எனக்கு கொடுத்த பரிசா என்று சொல்லி அவன் மனம் முறிந்து போகவில்லை. அவன் என்னை நினச்சிருப்பான், யோசேப்பு ஆண்டவர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. ஒரு அடிமையானவனை கொண்டு ஒரு எகிப்தின் அதிபதியாக வைக்க முடியுமா? நிச்சயமாக வைக்க முடியாது இல்லையா? அவனுக்கு அந்த நாலேஜ் இருந்திருக்குமா? இருக்காது. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அவனை எவ்வளவாய் உருவாக்குகின்றார். அவனை ஒவ்வொரு இடத்திலும் போட்டு அவனை அப்படியே புடமிடுவதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், புடமிடக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போதெல்லாம் நினைக்கணும், யெகோவா ஒசேனுவாக என் கர்த்தர் என்னோடு இருந்து என்னை கவனித்து கொண்டிருக்கிறார், என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் விரும்புகின்ற ஒரு பாத்திரமாக என்னை வணைய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார் என்று சொல்லி நம்முடைய பிரச்சனைகளை நாம் ஃபேஸ் பண்ணோன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் நமக்கு ஒரு பிரச்சனைகளாகவே தோன்றாது, ஒரு சவால்களாக நமக்கு இருக்காது. நிச்சயம் வெகு எளிதாக நம்ம அவற்றையெல்லாம் கடந்து போகும் இல்லையா? பாருங்கள், ஒரு டீச்சிங் ப்ராக்டிஸ் போனால் கூட ஸ்கூலில் கொஞ்ச நாள் ஒரு 1 month or 2 months எல்லாம் ப்ராக்டிஸ்க்கு அனுப்புகிறாங்க. எந்த ஒரு வேலைக்கு போனாலும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஏன்? அந்த வேலைக்கு செல்வதற்கு முன்பதான் அதில் பயிற்சி வேண்டும் என்று சொல்லி. அதே போல் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு, அந்த இன்ப கானான் தேசத்திற்குள் நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு பயிற்சி, நம்மை அதற்கென்று நம்மை உருவாக்குகிறார், அதற்கென்று நம்மை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். நாம் அதை மாத்திரம் நம்முடைய மனதிலே கொள்ளுவோம். யெகோவா ஒசேனுவாக, அப்பா நீங்கள் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இருங்க என்று சொல்லி நாம் அவரை கூப்பிடும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு கூட வருகிறவராக இருக்கின்றார். நாம் அவரை வருந்தி அழைப்போமா? மகாயிரக்கமும் கிருபை நிறைந்த இயேசு சாமி, இந்த அருமையான 3ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட நீங்கள் யெகோவா ஒசேனுவாக எங்களை உருவாக்குகிற கர்த்தராக இருக்கிறபடினால் நன்றி. ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க, என்னை உமக்கு பிரியமான பாத்திரமாக வரைந்து கொள்ளுங்க என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. நீங்கள் உமக்கு சித்தமான பாத்திரமாய் ஒவ்வொருவரையும் வரைந்து கொண்டு அப்பா, உமக்கு பிரியமான பாத்திரங்களாய் வரைந்து கொண்டு நீங்கள் பயன்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.